அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் யூனிட் 4 இருக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ரி த ஏஜ்டு மதர், அதாவது வயதான தாய், சரிங்களா, வயது முதிர்ந்த அம்மா. ஸோ இது ஒரு ஜப்பானிய கிராம கதை, சரிங்களா. ஸோ திஸ் ஜாப்பனீஸ் ஃபோக் ஸ்டைல் இஸ் ஆல்சோ known as த ஸ்டோரி ஆஃப் த ஏஜ்டு மதர். ஸோ என்ன சொல்கிறாங்க, இது ஜப்பானிய கிராம கதை ஒரு வயது முதிர்ந்த ஒரு தாயோட கதை அப்படின்றது இங்கே அறியப்படுது, சரிங்களா. இட் ஹைலைட்ஸ் தட் த ஏஜ்ட் ஆர் ஷார்ப் விட்டட். இட் டிஸ்கிரைப்ஸ் த லவ் அண்ட் அஃபெக்ஷன்ஸ் எ சன் அண்ட் ஹிஸ் மதர் ஹாவ் ஃபார் ஒன் அனதர். ஸோ அந்த கதை எதை பற்றி சொல்லுதுன்னா, ஸோ வயது முதிர்ந்தவங்க புத்திசாலியாக இருப்பாங்க அப்படின்றத இந்த கதை வெளிப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் ஒரு மகனுக்கும் ஒரு தாய்க்கும் இடையே இருக்கக்கூடிய அன்பை பற்றி, இந்த பாசத்தை பற்றினது இந்த பாடம் நம்மளுக்கு விளக்குது, சரிங்களா. ஸோ இது யார் எழுதியிருக்காங்க? த ஏஜ்டு மதர், அதாவது வயது முதிர்ந்த தாய், சரிங்களா. ஸோ இது யார் எழுதியிருக்காங்கன்னா, இதோடைய அந்த ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வோ பாஷோ அப்படின்ட்டு அனுப்பியிருக்காரு. இது நம்மளுக்கு இங்கே கதையை கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கேரக்டர் யார் இருக்காங்கன்னா, த ஏஜ்டு மதர், த யங் ஃபார்மர், த டிஸ்போட்டிக் லீடர், சரிங்களா. இந்த ஏஜ்டு மதர் பார்த்திங்கன்னா வயதான தாய், சரிங்களா. அவங்க யாருன்னா, ஷி ஹாஸ் த விஸ்டம் டு சேவ் ஹர் சன் அண்ட் பெனிஃபிட்டட் த ஓல்ட் பீப்புள் இன் ஹர் கண்ட்ரி. தன்னுடைய மகனையும் தன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய முதியோர்கள் தன்னுடைய புத்திசாலித்தனத்தால் பாதுகாத்தவங்க தான் இவங்க ஏஜ்டு மதர், சரிங்களா. ஸோ அந்த கேரக்டர்ஸ் நான் சும்மா ஓவராலாக சொல்கிறேன், சரிங்களா. கேரக்டர் யார் என்ன, த யங் ஃபார்மர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இளம் விவசாயி, சரிங்களா. யங் ஃபார்மர்ன்றது ஒரு இளம் விவசாயி, சரிங்களா. அடுத்து த டெஸ்போட்டிக் லீடர். ஸோ அவர் யார் பார்த்தீங்கன்னா ஒரு கொடுங்கோல் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ஆள், சரிங்களா. மற்றவங்களுக்கு யார் பார்த்தீங்கன்னா வெரி க்ரூவல் பட் லேட்டர் லேர்ன் டு கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு த ஓல்டு மேன், சரிங்களா, ஓல்டு பீப்புள்ஸ். ஸோ என்ன சொல்கிறாங்க, இவர் ஃபஸ்ட்டு ஒரு கொடுங்கோலாக இருந்தார். ஆனால் முதியவங்களுக்கு முக்கியத்துவம் தரணும் அப்படின்றது கொஞ்சம் லேட்டாக உணர்ந்த ஒரு ஆள். டெஸ்போட்டிக் லீடர் ஏதச் அதிகார தலைவன் அப்படின்றது நம்ம இங்கே சொல்லலாம், சரிங்களா. சரி, இப்போ நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். Long ago, there lived at the foot of the mountain a poor farmer and his aged, widowed mother. They owned a bit of land which supplied them with food, and they were humble, peaceful and happy. ஸோ ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஒரு மலையடிவாரத்தில் ஒரு ஏழை விவசாயியும் அவனுடைய வயது முதிர்ந்த விதவை தாயும் வசித்து வந்தாங்க. விடோ அப்படின்றது விதவை, சரிங்களா, வசித்து வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு நிலம் இருந்துச்சு, சரிங்களா. சொந்தமாக அவங்களுக்குன்னு ஒரு சின்னதாக ஒரு நிலம் இருந்துச்சு. ஸோ அது மூலமானது அவங்களுக்கு சாப்பாடு கிடச்சிட்டு இருந்துச்சு. ஸோ அவங்க ரொம்ப பணிவாகவும் அன்பாகவும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. அடுத்த பாருங்க. The country shining was governed by a despotic leader who thought a warrior had a great and cowardly shrinking from anything suggestive of failing health and strength. This caused him to send out a cruel proclamation. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஷைனிங் அப்படின்ற ஒரு நாடு, சரிங்களா. அந்த நாட்டில் ஒரு எதச்சதிகாரனது தலைவனாக இருந்தான். ஒரு கொடுங்கோல் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தான். அவன் ஒரு நல்ல ஒரு போர் வீரன், சரிங்களா. அவன் ஒரு போர் வீரன். ஆனால் ரொம்ப ஒரு கோழைத்தனமான ஒரு ஆள், சரிங்களா. எல்லாத்துலேயும் பின்வாங்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்தான். இருந்தாலும் அவனுடைய உடல் வலிமை எப்படின்னா சிறந்த உடல்நலமும் வலிமையானது அவனுக்கு இருந்துச்சு. இது அவன்கிட்ட ஒரு கொடூரமான அறிவு வெளிவர அது காரணமாகவும் அமைஞ்சிச்சு அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க.
The entire province was given strict order to immediately put to death all aged people. Those were barbarous days, and the customs of abounding, sorry, abandoning old people to die was not uncommon. The poor farmer loved his aged mother with tender reverence, and the order filled his heart with sorrow. But no one ever thought twice about obeying the mandate of the governor. So, with many deep of hopeless sighs, the youth prepared for what at that time was considered the kindest mode of death. உடனே என்ன அறிவிப்பு விட்டார்னா, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா முதியவர்களும் என்ன பண்ணணும்னா கொன்றுடணும், அதாவது மரணத்துக்கு உள்ளாக்கப்படணும் அப்படின்ற மாதிரி ஆணை பிறப்பிச்சிட்டாங்க. இந்த ஆணை வந்து கட்டாயமான ஆணையானது பிறப்பிச்சிட்டாரு. அதனால என்னது, அந்த நாட்கள் என்னது பார்பேரியன்ஸ் அப்படின்றது காட்டு மிராண்டிகள், சரிங்களா. இங்கே அந்த நாட்கள் எப்படி சொல்கிறாங்க, காட்டு மிராண்டித்தனமாக அந்த நாட்கள் வந்து அமைஞ்சது. அந்த முதியவர்கள் வந்து சாவதற்கு ஒதுக்கத்திலிருந்து ஒரு பொதுவான வழக்கமாக இல்லை, சரிங்களா. முதியவங்களை அவங்களாம் இறந்துருவாங்க, அவங்கள போய் கொல்லணும் அப்படின்றது வந்து ஒரு நடைமுறையில் சாத்தியமே இல்லாத ஒன்றானது அவங்க ஆணையாக பிறப்பிச்சிருக்காரு. இந்த ஏழை விவசாயி வந்து தன்னுடைய வயது முதிய தாயை மிகுந்த மரியாதையுடனது அன்பு செலுத்தி வந்தான், சரிங்களா. ஸோ இந்த அரசாணை வந்து கேட்டவுடனே அவனோட மனதில் என்னது ரொம்ப சோகம் நிரம்பிருச்சு. ஆனால் அங்கே ஆளக்கூடியவர் என்னது, அந்த ஆணைக்கு பணிஞ்சு போகிறது என்னது, மறுபரிசீலனை பண்ணுறது என்னது யாருமே யோசிக்கலை. அதனால் என்னது ஆழ்ந்த நம்பிக்கையற்று என்ன பண்ணார், இந்த பெருமூச்சோட அந்த நிலையில் என்ன பண்ணான்னா, அந்த சமயத்தில் இந்த இறக்க கொலைக்கினது ஆயத்தமாகிட்டு இருக்கான், சரிங்களா. அதாவது கொலை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி என்னது அவனும் தயாராகிட்டு இருக்கான். ஜஸ்ட் at sundown, when his day's work was ended, he took a quantity of unwittered rice, which was the principal food for the poor, and he cooked, dried it in a square cloth, which he swung in a bundle around his neck, along with a ground filled with cool sweat water. அதாவது என்ன சொல்கிறான்னா, சூரியன் வந்து மறையக்கூடிய நேரத்தில் அவனோட அந்த நாளுடைய பணி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஏழை மக்கள் வந்து முக்கியமான உணவு என்னது, அந்த தீட்டப்படாத அரிசியானது எடுத்து சமைக்க ஆரம்பித்தான், சரிங்களா. சூரியன் மறையுது, அந்த சூரியன் மறையக்கூடிய அந்த நாளோட பணி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஏழை மக்கள்லாம் சாப்பிடக்கூடிய இந்த முக்கிய உணவான அந்த தீட்டப்படாத அரிசியானது எடுத்து சமைக்கிறான். அதை உலர வச்சு ஒரு சதுரமான துணியினது கட்டுறான். அதை ஒரு மூட்டையாக கட்டி அதை குளுமையாக இருக்கக்கூடிய, அதாவது நல்ல தண்ணியிலிருந்து நிரப்பப்பட்ட ஒரு குடுவையிலிருந்து சேர்த்து கழுத்தை சுற்றினது மாட்டிக்கிட்டு இருக்கான், சரிங்களா. சரி, கூல் அண்ட் ஸ்வீட் வாட்டர், ஸ்வெட்னு சொல்லிட்டு, சரிங்களா. ஸ்வீட் வாட்டர், சரிங்களா, சுத்தமான தண்ணி, சரிங்களா, இனிமையான தண்ணி. Then he lifted his helpless old mother to his back and started on his painful journey up the mountain. The road was long and steep. The narrow road was crashed and recrossed by many paths made by the hunters and woodcutters. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கப்புறம் அந்த ஆதரவற்ற அந்த தாய் வந்து தன்னோட முதுகில் தூக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, மலையை நோக்கி என்னது வேதனையோடு என்ன பண்ணுறாரு, தன்னோட பயணத்தை தொடங்குறாரு. சாலை வந்து நீளமாகவும் இருக்குது, சரிவாகவும் இருந்துச்சு. அந்த குறுகிய சாலையில் அந்த வேட்டைக்காரர்களும் மரவெட்டிகள் என்னது குறுக்குழு நெடுக்குள்ளது அந்த போயிட்டு வந்தனால அந்த பாதைகள் வந்து ரொம்ப சேதமாக அடைஞ்சிருந்துச்சு. In some place they lost and confuses, but he gave no heed. One path or another, it mattered not. And he went climbing blindly upward, ever upward towards the high bare summit of what is known as
Abad Suryama, the mountain of the abandoning of the aged. சரி என்ன சொல்கிறாங்கன்னா, திருப்பி ரீட் பண்ணுறேன் பாருங்கள். In some place they lost and confuses, but he gave no heed one path or another, it mattered not. அதாவது சில இடங்களில் அந்த பாதையிலானது தொடர்பற்றதாக இருக்குது, குழப்பம் உள்ளதானது நிறைஞ்சிருக்கு, சரிங்களா. On he went climbing blindly upward, ever upward towards the high bare summit of what is known as Ubachiyama, சரிங்களா. Ubachiyama, the mountain of the abounding of the aged. அதாவது அது அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இல்லை, சரிங்களா. அது பிரச்சனை ஏற்படுத்தலை, அவன் அதை அது பொருட்டாகவே நினச்சிக்கல. அவன் தொடர்ந்து என்னது மேல் நோக்கி என்ன பண்ணுறான், அப்புறம் குருட்டுத்தனமானது அவ்வாடுக்க போய்கிட்டே இருக்கான். அந்த ஆதரவற்ற அந்த முதியவர்களது விடப்படக்கூடிய அந்த உபாச்சுமையா அப்படின்ற மலையிலிருந்து அந்த உயரமாக இருக்குது, அந்த ஒன்றுமே இல்லாத அந்த உச்சியினது நோக்கி தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்கான். அடுத்து, the eyes of the old mother were not so dim but that they noted the reckless hastening from one path to another, and her loving heart grew anxious. Her son did not know the mountain's many paths, and his return might be one of danger. So she stretched forth her hand, and snapping the twig from brushes as they passed, she quietly dropped a handful every few steps of the way, so that as they climbed, the narrow path behind them was dotted at frequent intervals with tiny piles of twig. அதாவது அந்த வயதான அந்த தாய் அவங்களுடைய கண்கள் மங்களாகலை, சரிங்களா. நல்லா தெரியுது. ஸோ அவங்களுடைய கண்கள் மங்களாகலை, அவங்களுடைய கண்கள் ஒரு பாதியிலிருந்து மற்றொரு அதாவது தன்னோட மகனை சொல்கிறாங்க. ஒரு கண் பாதையை பார்க்குறது, அடுத்து தன்னோட மகனை பார்க்குது. வேகமாக போகிறதுன்னது கவனிச்சிட்ருக்காங்க. அந்த அன்புமிக்க அவங்க உள்ளத்தில் அந்த ஆர்வம் மிகுந்துனது. அவங்க தன்னோட மகன் இந்த மலையில் விட்டுறாங்க. அது நிறைய வழிகள் இருக்குது. திரும்பி வரும்போது எந்த பாதையில் வரணும் அப்படின்றது தன்னோட மகனுக்கு தெரிஞ்சிருக்காது. அதனால திரும்பி போகிறதுன்றது ஒரு ஆபத்தான பாதையானது இருக்கலாம். அதனால் அவங்க போகும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, தங்களோட கையை நீட்டி வழியில் உள்ள காட்டு செடிகளுடைய இந்த கொழுந்து குச்சிகள் ஃபுல்லாக பறிச்சுக்கிட்டே வராங்க, சரிங்களா. அவங்க மேலே போகும்போது அவங்க அமைதியாக தன்னோட கையில் நிறைய ஒவ்வொரு சில அடிகளுக்கு போட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க பின்னாடி இருந்த அந்த குறுகிய பாதை இடையில பார்த்திங்கன்னா அந்த கொழுந்து குச்சியோட அந்த குவியல்கள் அங்கங்கே இருக்குது. At last, the summit was reached. Wearily and heart-sick, the youth gently released his burden and silently prepared a place of comfort as his last duty to the loved one. The gathering fallen the pine needles, he made a soft cushion and tenderly lifted his old mother onto it. He wrapped her tattered coat more closely about the stooping shoulders, and with tearful eyes and an aching heart, he said farewell. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கடைசியாக அந்த மலை உச்சியானது போய் சேர்ந்துட்டான். அவன் ரொம்ப களைப்பாகவும் உள்ளத்துலேருந்து வேதனைகளும் அதிகமாக அவனுக்கு இருக்குது. அவன் என்ன பண்ணுறான், அடுத்து அந்த மெதுவானது தன்னுடைய சுமையை இறக்கிக்கிறான். அதாவது தன்னுடைய அம்மாவை இறக்கி வைக்கிறான். அவர் தான் நேசித்த அந்த அம்மாவுக்கு இறுதி கடமையானது வசதியை ஒரு இடத்த அமைச்சு தரணும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, தயார்படுத்துறாங்க. அந்த பைன் மரத்தோட இந்த சிதறி கிடந்த இந்த முனைகளெல்லாம் சேர்த்து அவருக்கு சாஃப்டாக, அதாவது மிருதுவாக இருக்கக்கூடிய ஒரு சேர், இந்த ஆசனத்தினது அமைச்சு கொடுக்குறான். தன்னோட முதுமையான அந்த தாயை மென்மையானது அதில் அதில் உட்கார வைக்கிறான். அவனுடைய நீண்ட மேலாடை
அவனுடைய அந்த கூன் விழுந்த புஜங்கள் வந்து இறுக்கமாக சுற்றி என்ன பண்ணுறாரு, கண்ணீர் மழுக அந்த கண்ணீர் மழுக என்ன பண்ணுறான்னா வேதனையோடு என்ன பண்ணுறாரு, பிரிய முடியாமல் என்ன பண்ணுறான்னா பிரிஞ்சு போகிறான். The trembling mother's voice was full of unselfish love as she gave her last injunction. Let not thin eyes be blinded, my son, she said. The mountain road is full of danger. Look carefully and follow the path which holds a piles of pink. They will guide you to the familiar path farther down. The son's surprised eyes looked back over the path, then at the poor old shriveled hands and scratched hands and all scratched and soiled by their work of love. His heart broke within and bowing to the ground, he cried aloud, "Oh, honorable mother, your kindness breaks my heart. I will not leave you. Together we will follow the path of thing, and together we will die." உடனே என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த தாய் வந்து ரொம்ப நடுக்கமாக இருக்காங்க. சரிங்களா, ரொம்ப ஒரு பயத்தினால ஒரு நடுக்கமாக இருக்காங்க. அந்த தாயோட குரல் வந்து எப்படி இருக்குன்னா, சுயநலம் இல்லாமல் என்னது அன்பால் நிறைஞ்சிருக்கு. சரிங்களா. ஸோ அவன் வந்து கடைசியாக வந்து தன்னோட மகனை பார்த்து சொல்கிறான், உன்னுடைய கண்கள் வந்து குருடாகாமல் இருக்கட்டும், அந்த மலைப்பாதைகள் வந்து ரொம்ப ஆபத்தானது, கவனமாக பாரு, அந்த கொழுந்து குச்சி என்னது குவியல் கிடக்கும், அந்த பாதை என்னது பார்த்து நீ போ, ஏன்னா தொலை தூரத்தில் என்னது உள்ள உனக்கு வந்து அந்த பாதை வந்து உனக்கு தெரியாது, அதனால் அந்த குவியல்கள் வந்து உனக்கு வழிகாட்டும் அப்படின்னு சொல்கிறேன். அந்த மகன் வந்து இப்போ வியப்பில் போயிடறான். சரிங்களா. ஸோ வியப்பாகி அவனுடைய கண்கள் என்னது தன்னுடைய தாயை வந்து பார்க்குது. அந்த அன்போடு வந்து அந்த எவ்வளோ இந்த கஷ்டப்பட்டு மேலே வந்திருக்காங்க, இந்த சிராய்ப்பு மண்துகள்கள் இந்த இவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலுமே அதனுடைய தாய் வந்து தன்னுடைய மகன் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி அந்த குவியல் என்னது கொழுந்து குச்சிகளை போட்டு வந்திருக்காங்க. இதை பார்த்த உடனே அவன் உள்ள என்னது ரொம்ப ரொம்ப ஏற்கனவே ரொம்ப சோகத்தில் இருக்கான். இவன் தன்னுடைய உரத்தை கொண்டு கத்தி அழுகிறான். சரிங்களா. தன்னோட உடலை தாழ்த்தினது கத்தி அழுகிறான். அவன் தன்னுடைய தாயிட்ட சொல்கிறான், உங்களுடைய பிரிவு என்னது மரியாதைக்குரிய தாய், உங்களுடைய பிரிவு வந்து என் உள்ளத்தை வந்து உடைய வைக்குது, அதனால் நான் உங்களை விட்டு போக மாட்டேன். நம்ம ஒன்றே சேர்ந்துனது அந்த கொழுந்து ஊச்சிகளை பார்த்து அந்த பாதையை என்னது ஒன்றா போவோம், சாகிறதா இருந்தாலும் என்னது ஒன்றாவே மரணம் அடைவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. Once more he shouldered his burden and hastened down and path through the shadow and the moonlight to the little hut in the valley. Beneath, the kitchen floor was walled closed for food, which was covered and hidden from view. The son hid his mother, supplying her with everything she needed, continually watching and fearing she would be discovered. Time passed, and he was beginning to feel safe when again the governor sent the fourth heralds. The fourth heralds bearing an unreasonable order, the same seemingly as the boast of his power. His demand was that his subject should present him with a robe of ashes. சொன்னது திரும்ப ஒரு இடம் என்ன பண்ணான்னா, தன்னுடைய தோள்பட்டு என்னது தன்னோட தாயை ஏற்றிக்கிட்டு அவன் அவசரமாக அந்த பாதையில் இறங்கினது இந்த நில ஒளி என்னது அந்த பள்ளத்தாக்கில் வேகமாக இறங்கி தன்னோட குடிசைக்கு போயிடான். அவன் சமையல் செய்யக்கூடிய இடத்துக்கு கீழே என்னது ஒரு சுவரில் சுடப்பட்டு இந்த சாப்பிட்றதுக்கான இடம் இருந்துச்சு. அது பார்வைக்கு எப்படி இருக்குன்னா மறைவாக இருக்கும். சரிங்களா. ஸோ அது மறைவாக மூடப்பட்டிருக்கும். அங்கே தன்னோட தாய் என்னது அந்த மழையை வந்து ஒழிச்சு வைக்கிறான். அந்த தாய்க்கு தேவையான எல்லாமே என்னது அவன் யாருக்குமே தெரியாமல் கொடுத்துட்ருக்கான். தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கான். சரிங்களா.
யாரும் அவங்கள வந்து கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்ற பயத்துலேயும் அவன் இருக்கான். சரிங்களா, காலம் கடந்து போயிட்டே இருக்குது. அவன் வந்து பாதுகாப்பாக இருக்கிற வந்து உணர தொடங்கிட்டான். எனக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, தன்னோட தாய் வந்து பாதுகாப்பாக இருக்காங்க, தான் வந்து பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்றத அவன் உணர ஆரம்பிச்சிட்டான். இந்த ஆளுநர் வந்து ஒரு அதிகாரத்தினோட பெருமையை காட்டுறதுக்கானது திரும்ப ஒரு காரணம் இல்லாத ஒரு ஆணை என்னது அந்த தூதுவர்கள்ட்ட கொடுத்து அனுப்புகிறாங்க. தன் குடிமக்கள் வந்து தனக்கு சாம்பல் கயிறு ஒன்று என்னது பரிசீலிக்கணும் அப்படின்றது வந்து அவருடைய கட்டளையாக இங்கே இருந்துச்சு. The entire province trembled with dread. The order must be obeyed, yet who in all shining would make a rope of ashes? One night in great distress, the son whispered the news to his hidden mother. Why, she said, I will think. On the second day, she told him what to do. Make rope of twisted straw. She said, then stretch it upon a row of flat stones and burn it on the windless night. He called the people together and did as she said, and when the blast died down, there upon the stones, with every twist and fiber showing the perfectly lay of rope of ashes. ஸோ இந்த கட்டளையை கேட்ட உடனே அந்த ராஜ்யம் முழுது எப்படி இருக்குது, ரொம்ப பயத்தில் நடங்கிட்டு இருக்காங்க. அந்த ஆணைக்கு கீழ்ப்படியணும் அப்படின்றது தான் கட்டாயம் நடக்கணும். ஸோ இருந்தாலும் இந்த ஷைனிங் அந்த இடத்துல இருக்கிற அந்த நாட்டில் இருக்கக்கூடிய யார் வந்து சாம்பலால் கயிறு வந்து தயாரிக்க முடியும், ஏன்னா ஒரு அப்படின்ட்டு ரொம்ப வருத்தமானது இருக்காங்க. தன்னோட தாயிட்ட வந்து இந்த மகன் வந்து செய்தி வந்து மெதுவாக சொல்கிறான். அவன் சொன்னனும், நீ வந்து பொறுத்துரு, நான் வந்து யோசிச்சு பார்க்குறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த நாள் என்ன செய்யணும் அப்படின்றத வந்து தாய் வந்து அவங்கள்ட்ட சொல்கிறாங்க. அந்த முறுக்கப்பட்ட வைக்கோல் வந்து கயிறு செஞ்சுக்கோ, அதில் வந்து தட்டையான கற்களை கொண்டு என்னது அந்த வரிசையில் வந்து நீ பரப்பு, காற்று வீசாத இரவில் என்னது அதை வந்து தீயிலிடு. அவன் அந்த மக்கள் என்னது ஒன்று சேர கூப்பிட்டான். அவன் சொன்னது மாதிரி என்னது செஞ்சான். சரிங்களா, ஸோ அண்ணன் அதுக்கப்புறம் அந்த கற்கள் மீது இருந்து சாம்பல் கயிறு உருவாகி இருந்தது. என்னது ஒவ்வொரு முறுக்கீரையிலையும் தெளிவாக வந்து காட்டிகிட்டு இருந்துச்சு. The governor was pleased at the wit of the youth and praised greatly, but he demanded to know where he had obeyed his wisdom. ஸோ இந்த ஆளுநர் வந்து இந்த இளைஞனோட புத்துக்குரிமையை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு, அவனை வெகுவாக பாராட்டுறாரு. இந்த அறிவு வந்து உங்கள்கிட்ட எங்கே வந்துச்சு அப்படின்றது வந்து கேட்குறாங்க. Alas, cried the farmer, the truth must be told, and his deep bows related his story. The governor listened and then meditated in silence. Finally he lifted his head. The shining needs the more than strength of youth, he said gravely, that I should have forgotten the well-known saying, with the crown of snow that cometh wisdom, that very hour to cruel law is abolished and custom drifted into as far a post that the only legend remained. ஸோ இதை கேட்டோன்னே அவன் வந்து அழுதுகிட்டே இங்கே உண்மையை சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், அதனுடைய தலையை தாழ்த்து வணங்கினது தன்னுடைய கதையுடன் அதை தொடர்படுத்தி அது உண்மையானது ஃபுல்லாக இதை சொல்லிடுறான். ஸோ இதை கேட்டோன்னே அந்த ஆளுநர் அந்த அரசன் என்ன பண்ணுறாருன்னா, யோசி கொஞ்சம் வந்து அமைதியாக இருக்கிறாரு. தன்னோட தலையை உயர்த்தி என்ன பண்ணுறாருன்னா, அவர் சொல்கிறாரு, இந்த ஷைனிங் ஆனதுக்கு வந்து இளைஞர்களுடைய வலிமையை விட மூத்தவங்களுடைய அறிவுரை வந்து என்னது ரொம்ப தேவைப்படுது. ஆனால் இந்த புகழ் வந்து அந்த முதியவங்களுக்கே வந்து சேர முடியுது. நான் வந்து இந்த முதுமொழியை மறந்துட்டேன், அந்த மூத்தவர்கள் அறிவுரையை வந்து மறந்துட்டேன், மூத்தவர் சொல் வார்த்தை அமிர்தம் அப்படின்றத வந்து நான் இங்கே மறந்துட்டேன். அந்த காலத்துலேருந்து என்னது இந்த கொடிய சட்டத்தை வந்து நான் இப்போ தடை செய்கிறேன் அப்படின்றத அந்த அரசன் வந்து சொல்கிறான். ஸோ அந்த பழக்கம் வந்து கடந்து வெகு தொலைவானது இப்போ போயிடுச்சு. சரிங்களா, கடந்த காலத்துலேருந்து இப்போ வெகு தொலைவாக போயிடுச்சு. அது வெறும் கதைகளில் மட்டுமே இது இன்னும் இருக்குது. சரிங்களா, ஸோ முதியவங்களை கொண்டுணும் அப்படின்ற அந்த காலகட்டங்கள் இருந்தது. இப்போ இந்த நடைமுறையில் இல்லை. அது வெகு காலத்துக்கு முன்னாடி இருந்திருக்கலாம், ஆனால் இப்போ நடைமுறையில் இல்லை. இது ஒரு கதையாக மட்டும்தான் நம்மளுக்கு இருக்குது.
ஸோ இதோட இந்த சப்ளிமெண்ட்ரி முடிஞ்சது. இந்த ஏஜ்டு மதர், இந்த கதை நம்மளுக்கு என்ன சொல்ல வர்றதுன்னா, மூத்தவங்களுடைய சொல் வந்து அமிர்தம் போன்றது, சரிங்களா? ஸோ அமிர்தம் எப்படி இனிப்பாக இருக்குமோ, சரிங்களா, சுவைகள் அதிகமாக சுவைகள் வந்து அதிகமாக இருக்கும், சரிங்களா? மிக்க சுவை மிகுந்ததாக இருக்கக்கூடியது அமிர்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அமிர்தம் போல் என்னது மூத்தவர்களுடைய வார்த்தை இருக்குது. அதனால் அவங்களுடைய சொற்பொழி கேட்டு நம்ம நடக்கணும் அப்படின்றத இந்த கதையின் மூலமாக நமக்கு சொல்கிறாங்க. ஓகேவா? தேங்க்யூ.